மரத்தில் அது தங்காது, அது நழுவி விழும், என்ன தழுவ வரும், இப்போ வேணா சமயம் வரும். நீச்சல பக்கத்துக்கிட்ட அப்புறமும் எண்ணத்துக்கு முத்தெடுக்க நாங்குற. இனி என்ன சொல்லி கேட்க போற நீ? ஒட்டகத்தில நீ சட்டப்படி ஏறணும்னா ஏறி வச்ச எட்டி விடுமா? அரை ஏறி வச்ச எட்டி விடுமா? ஏறி வச்சு ஏறினாலும் ஒட்டகம் நகர்ந்துச்சுன்னா அந்தரத்தில் ஏறி நிற்குமா? சொல்லப்படியே ஏறி நிற்குமா? அட வச்ச கண்ணு வாங்காம எங்க நின்னு பார்த்தாலும் சுந்தரிய கண்ணுக்குள்ள சுத்தி சுத்தி வந்ததுக்கு ஒட்டகத்தில்லை. நான் சட்டப்படி ஏறணும்னா ஏறி வச்சு ஏற வேணுமா? ஏறி வச்சு ஏற வேணுமா? அங்கிட்ட சிக்க போற ஒட்டகமும் இப்படித்தான் தள்ளி தள்ளி போக வேணுமா? சொல்ல தள்ளி தள்ளி போக வேணுமா? ஏண்டி வர்ற வழியில அலும்பு பண்ணிட்டு ஒக்கணைக்குள்ள போய் குளிக்க போறியா? இனிமே நீ குளிக்க வேண்டிய இடமே இதுதான். என்ன தம்பி இவ்வளவு அசால்ட்டா தூக்கி போட்ட? முதல்ல எதுல இருந்து முழுங்கிருச்சுன்னா? இவன் முதல்ல சாப்பிடாம இருந்தா போதும். நீங்க போங்க போங்க போங்க. அண்ணன் அண்ணன் வர்றார். வாங்க. வரும்போது ஜோசிகாரனை பார்த்துட்டு வந்தேன். முதல்ல போன விஷயம் என்னாச்சுன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஜோசிகாரனை பத்தி பேசலாம். போன காரியம் என்னாச்சுன்னா, ஐயோ சொல்றேன்பா. பொண்ணு எம்பிபிஎஸ் படிச்சு பாஸ் பண்ணிருக்குன்னு சொன்ன உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மாப்பிள்ளையும் டாக்டர் இல்லையா? அதான். மாப்பிள்ள அமெரிக்காவில இருந்து எப்ப வர்றாராமா? மாப்பிள்ளை ஏற்கனவே இந்தியா கொண்டாரான். பொண்ணு எந்த டவுன் ஆஸ்பத்திரியில ட்ரைனிங் சேர போதோ அதே ஆஸ்பத்திரியில தான் மாப்பிள்ளையும் சீஃப் டாக்டர் சேர போறாராம். என்ன எல்லாரும் கூட்டமா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் உன் கல்யாண விஷயமா தாமா. இந்த ஒரு வருஷம் ட்ரைனிங் முடிகிற வரைக்கும் எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஐயோ ட்ரைனிங் முடிஞ்சோம்னா கல்யாணமே. ஆனா நம்ம ஜாதியில பசங்க படிக்கிறது கஷ்டம். அதுலயும் டாக்டர் படிச்சிருக்கான். அதானே நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லி என்னைக்காவது நான் மறுத்திருக்கேனா? அந்த நம்பிக்கை எங்க எல்லாருக்கும் இருக்குதுமா. சரி, நான் போற இடத்துக்கு தானே அவரும் வராருன்னு சொன்னீங்க. நான் போறேன், பாக்குறேன், பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தா என் சம்மதத்தை உங்களுக்கு லெட்டர்ல தெரிவிக்கிறேன். இது நியாயம். இதான் நாங்க எதிர்பார்த்தது. என்னப்பா? ஆமா செஞ்சிருவோம். அந்த வீட்டுல இருந்து ஏதாவது தகவல் கிடைச்சா? நாளைக்கு நம்ம ருக்மணி அம்மா கல்யாணம் பண்ணிக்க போறோம். அமெரிக்க டாக்டர் வராராம். எல்லாம் வர்றான். நம்ம ஊர்ல மண்டையில மூளை இல்லாதவங்க பஸ்ல வராங்க. மூளையும் இருந்து வசதியும் இருந்தா எதுல வருவாங்க? எதுல வருவாங்க? டார்க் கிரே கலர்ல டாடா சியரா கார்ல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாண்டிச்சேரி 01D4329. அதுலதான் நான் அமெரிக்க மாப்பிள்ள வராரு. இது எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமாங்கிறதுக்கோசரம் தான் கேட்டேன். ஏன்னா நீ ஒரு சமையல்காரன். சும்மா இருக்கனே. இந்த பார், நீ இங்க இருந்தா அங்க ஒண்ணு தேடுவாங்க, உடனடியா நீ போ. அண்ணே ஒரு சின்ன சந்தேகம். என்ன? எதுக்கு நீ இந்த ஆளை கூட வச்சிருக்கீங்க? இதுக்குதான். அதான் அமெரிக்கா டாக்டர் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த பக்கம் வந்தே ஆகணும். எப்பா அந்த பக்கம் என்ன பாக்குற? இந்த பக்கம் பாரு. லாரத்தை எல்லாம் சரி பண்ணி வச்சுக்குவா. அண்ணே, அமெரிக்கா டாக்டர் வண்டி வருது. வீசு, பார்த்து வீசு. என்னது டயர் பஞ்சான மாதிரி இருக்கு? இறங்கி பாரு. பஞ்சர் தான். அமெரிக்கா கீழே இறங்கி பாக்குதான்னு பாரு. பாக்குறானுங்க ஒரே நமக்கு. நீ போ, நீ போ, போ. நீ நான் பின்னால வர்றேன். என்ன ரிப்பேரு? ரிப்பேர் பண்ணத்த சீக்கிரம் பா, சீக்கிரம் குடிக்கிறான் பாரு, சீக்கிரம்.
அண்ணே, இவன் ஊமனே அப்படி எடுத்துட்டு போங்க. ஏய், சும்மா இரு, சத்தம், போடா. ஊமைனா நீ? ஆமா. நேரா. அண்ணே, அவனை இழுத்துட்டு வாங்க. நேரா. அண்ணே, இவங்க 2 பேரையும் பத்திரமா பார்த்துக்கொண்டு உங்க பொறுப்பு. எக்காரணத்தை கூட இவங்க தப்பிச்சு போக கூடாது. நீ கவலைப்படாத போ. தம்பி, போகும்போது என்னமோ கேக்குறேன், தயவு செஞ்சு கொடுத்துட்டு போ. என்ன போகும்போது ஏன் உயிர் எடுக்கிற? ஒழுக்கமா இருந்தீங்கன்னா உன்னை நான் கட்டி வைக்க மாட்டேன். அதுவும் நீ ஊமையா இருக்கிறதுனால. அப்பா என்னப்பா இது? நான் ஊருக்கு போறதா வேண்டாமா? உன்னை மேல படிக்க வைக்கணும்னு ஆசைதான், ஆனா அனுப்பி வைக்கதான் மனசு வரல. ஏப்பா, நம்ம பொண்ணு ஊருக்கு போறத முடிவு பண்ணிட்டா அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வைங்க. சின்னம்மா, என்ன இதெல்லாம்? நீதான் ஊருக்கு போறியே, அதான் உனக்கு பிடிக்குமேனு முறுக்கு, சீடை, மிக்சர் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். எதுக்கு இதெல்லாம்? எல்லாம் உனக்கு பிடிக்குமே தாமா வாங்கி வச்சிருக்கோம். அதெல்லாம் கொண்டு வாங்க. தேவைக்கு அதிகமான பணம், சாப்பிடுறதுக்கு அதிகமான பொருள், எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து உங்களுக்கு என் மேல இருக்கிற பாசத்தை காட்டிட்டீங்க. ஆனா எனக்கு உங்க மேல இருக்கிற பாசத்தை காட்ட வேண்டாம். இந்த வீட்டுல எனக்கு தேவையான பொருளை நான் எடுத்துக்கிறேன். எனக்கு தேவை நீங்க எல்லாரும் இருக்கிறது போட்டோ தான்ப்பா. இதை மட்டும் நான் எடுத்துட்டு போறேன். ஆட்டோக்கார தம்பி, கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. பாத்து வாமா, புடிச்சுக்கமா தம்பி. கொஞ்சம் சீக்கிரம் தம்பி, ஆஸ்பத்திரிக்கு போகணும். பக்கத்துலதான் ஆஸ்பத்திரி இருக்கு தம்பி. இடுப்பு வலியால அவளால நிக்க கூட முடியல தம்பி. கொஞ்சம் 40 ரூபாய் எந்த வண்டியில் வைப்பாரு? இங்க இருக்க ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு 20 ரூபா கூட ஆகாது தம்பி. ஆமா, 20 ரூபாய்க்கு வர முடியுமா? கூட பிறந்த பொறப்பு மாதிரி நினைச்சுக்க. அவன் புருஷன் கூட ஊர்ல இல்ல. அவன் வந்தாதான் காசு. என்கிட்ட இருக்கிற 20 ரூபா தான். அது நான் பண்ண முடியும். வர முடியாதுமா. சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு வர முடியாது, விட்டுருமா. போலாம். இத வச்சுக்க ராசா. பிரசவத்துக்கு இலவசமா போட்டுக்கிட்டு 20 ரூபா கொடுத்து வர மாட்டேங்கிறியே ராசா. அது உங்க பாட்டி கர்ப்பத்தை கூட்டிட்டு வா, அதை கூட்டிட்டு போறேன். இது முடியாது. அப்பா, நீ இலவசமா வண்டி ஓட்டுறதுக்கு ஏன் பாட்டி கற்பம் ஆகணுமா? நீ நல்லா இருப்பியா? ஆகண்டு போகலாம். இன்னொருத்தன் ஆண்டவன் நமக்கு நல்ல வழி காட்டாமலையா போயிடுவா. எல்லாம் நம்ம நேரம். யாரை வந்து என்ன பிரயோஜனமா? நேர மாத்த கர்ப்பிணிய வண்டியில ஏத்த மாட்டேன்னு அலும் பண்றானுங்களே. ஆட்டோ வருமா? வரா வேண்டுங்க, உங்களுக்காக தான் ஆட்டோ. நீங்க உட்காருங்கம்மா. ஏறு. அண்ணே, நீங்க பஸ்ல கலெக்டர்ஸ் போங்க. சரி. நான் உங்களை பாத்துக்கிறேன். சரி, நீங்க போங்க. இனிமேல் நீங்க ஆட்டோக்காக அலையாதீங்க. உங்க வீட்டை காட்டினா வீட்டுக்கே வந்துடணுங்க. ஒரு நாள் வண்டி நிறுத்திட்டா எதுக்கு வண்டி நிறுத்துற? டேய், இவ்வளவு நேரம் நீ அலும்பு பண்ண நான் பாத்துக்கிட்டு தான். இறக்குடா அவங்கள. இறக்கல நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? இறக்குடா. அக்கா, இறக்குங்க கீழே. அடிச்சா தாண்டா இறக்குறீங்க. நீயா என்ன ரவுடித்தனம் பண்றியா? யோ, வண்டி எடு. என்ன ஆகும் நான் பாக்குறேன். போடு. என்ற ஆட்டோ, என்ற ஆட்டோ. தம்பி, 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 நீ மட்டும்
மட்டும் உதவி செய்யலடா நானே என் மருமகளும் நடு ரோட்ல அவஸ்தைப்பட்டிருப்பாப்பா. உன் புண்ணியத்தினால தலநாள் எனக்கு ஒரு பேர புள்ள பிறந்துட்டாப்பா. நீ நல்லா இருக்கணும் ராசா. அந்த மாரியத்தா புண்ணியத்துல நல்லா இருக்கணும். இந்த செலவுக்கு வச்சுங்க, நல்லபடியா நீ பாத்துக்கங்க. நல்லா இருக்கணும் ராசா. ஆட்டோ இவன் ஆட்டோ தூக்கிட்டு போனவன் போங்கடா போய் 4 மாத்துட்டு கேளுங்கடா. ஆட்டோ சொல்லுங்க சார். சொன்னா கேளு. ஐயோ, நான் எதுக்கு ஆட்டோ எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றத கேளுங்க. அடிக்காதீங்க. நான் சொல்றத கேளு. நான் தம்பி என்ன தம்பி நீங்க அவங்க கிட்ட ஏன்பா எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? உனக்கு தெரியாதுமா, இந்த எங்க ஆட்டோ திருடிட்டு வந்துட்டான். என்னது இந்த தம்பியா ஆட்டோவை திருடுச்சு? ஏன்பா பிரசவத்துக்கு இலவசம்னு போர்டு போட்டு காசு கொடுத்தாலும் ஒருத்தரும் வர மாட்டேன்ட்டாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த தம்பி தான் என் மருமகளை ஆட்டோல கொண்டு சேர்த்துச்சு. அப்பேற்பட்ட இந்த தெய்வத்தை பார்த்தா திருடன்னு சொல்றீங்க? உங்களுக்கு நல்லவங்க கிட்டவங்கள கண்ணுக்கு தெரியாதா? சார், இத முதல்லயே சொல்லிருக்கலாமே சார். எங்க பேச விட்டீங்க? வந்தது வரவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. முதல்ல பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஊரு பூரா ஆட்டோ நிறுத்திடுவீங்க. லாரிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஊரு பூரா லாரியை நிறுத்திடுவாங்க. பஸ்ஸுக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஊரு பூரா பஸ் நிறுத்திடுவாங்க. ஆரம்பத்துல என்ன பிரச்சனை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா யாருக்கு எந்த பிரச்சனையுமே வராது. சாரி சார், ஒருத்த மண்ண தப்புக்கு நாங்கெல்லாம் கெட்ட பேர் வாங்க வேண்டியிருப்பாங்க. சாரி சார். வரேன் சார். வரோம் சார். வரேன் சார். வாங்க, நீ போங்க. அவன் பேச்சு கேட்ட தப்பு பண்ணிட்டான். இப்படி கத்திக்கிட்டே இருந்தா நான் எப்படி நிம்மதியா சாப்பிடுறது? இப்ப பேசுங்க சார். நீதான் ஊமை இல்லையா? வாய் திறந்து கேட்க வேண்டியதானே? யார் நீங்க, எதுக்கு கட்டி போட்டீங்கன்னு? ராஸ்கல்ஸ், bloody fools. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் மௌனம் விரதம், யாரு கூட பேச மாட்டேன். சரி, நீ ஊமை மாதிரியா நடி. அப்பதான் அவங்க எதுக்காக இப்படி கட்டி போட்டாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். கரெக்ட் சார், நல்ல யோசனை. இப்ப சொல்ல நல்ல யோசனை. ஃபுல் போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. போனா சோத்த தவிர வந்தா எதையுமே வைக்கிறது இல்லையே. இங்க இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள அவங்க யாரும் அவங்க திட்டணும்னு தெரிஞ்சுக்கணும். என் பிளான் அதான்டா. அத நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிடலாமே. சாப்பிடு. எவன் எப்படி போனா உனக்கு என்ன? ஓஹோ, நான் என்ன பண்றேன் இப்போ? நீங்க நினைக்கிறதா பேசுங்க.